இந்த பதிவில் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல்னா என்னன்னு பார்ப்போம். முதல்ல எது மலச்சிக்கல்னு பார்த்துரும். மலச்சிக்கலுடைய அறிகுறிகள் என்னென்ன, இதெல்லாம் இருந்தால் மலச்சிக்கல்னு சொல்லலாம், இதெல்லாம் இல்லைன்னா அதை மலச்சிக்கல்னு சொல்ல முடியாது. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துரும். ஒரு வாரத்தில் 3 முறை கூட நீங்கள் மோஷன் போகலை அப்படின்னா அதை மலச்சிக்கல்னு சொல்லலாம். அப்போது தினமும் போகலைன்னா மலச்சிக்கல் இல்லையா? ஒரு நாளைக்கு 2 முறை போகலைன்னா மலச்சிக்கல் இல்லையா? ஒரு நாளைக்கு 3 முறை போகலை அப்படின்னா அது மலச்சிக்கல்னு சொல்ல முடியாதா? அப்படின்னா இல்லை, அதையெல்லாம் மலச்சிக்கல்ல எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு வாரத்துல 3 நாட்களுக்கு குறைவாக, அதாவது 3 முறைக்கு குறைவாக யார் மோஷன் போறாங்களோ, அதாவது ஒரு வாரத்திலே 2 முறை தான் போயிருக்காங்க, 2 நாள் தான் மோஷன் வந்தது அப்படின்னா அதை நாம கான்ஸ்டிபேஷன் சொல்லலாம். அடுத்தது ஒரு நாளைக்கு 1 முறையோ 2 முறையோ அல்லது 3 முறையோ மோஷன் போகுது, ஆனா கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கு, அதாவது முக்கி போக வேண்டியதா இருக்கு, அப்படி இல்லைன்னா மோஷன் வந்து ஹார்டா இருக்கு, ட்ரையா இருக்கு, வறட்சியா காஞ்சி போன மாதிரி இருக்குது, அதனால போகிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதையும் கான்ஸ்டிபேஷன், அதையும் மலச்சிக்கல்னு சொல்லலாம். அடுத்தது மோஷன் போன பிறகு இன்னும் கொஞ்சம் போகணும் போல தோணுது, அல்லது இல்ல முழுசா நம்ம இன்னும் போகல, ஏதோ இன்னும் கொஞ்சம் பாதி இருக்கிற மாதிரியே இருக்கே, இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு ஒரு இன்கம்ப்ளீட் சென்சேஷன் அப்படி இருந்தது அப்படின்னா அதையும் மலச்சிக்கல்னு எடுத்துக்கலாம். அடுத்தது மோஷன் கட்டியாலாம் போகல, வறட்சியாகவும் போகல, எப்பவும் போகிற மாதிரி தான் போகுது, ஆனால் போகிறது கஷ்டமா இருக்கு, அல்லது வலியா இருக்கு, அல்லது போகிறதுக்கு முன்னாடியோ போகும்போதோ போன பிறகோ வலியோ எரிச்சலோ இருக்கு அப்படின்னா இது அத்தனையுமே கான்ஸ்டிபேஷன் தான். இது அத்தனையுமே கான்ஸ்டிபேஷனுடைய அறிகுறிகள் தான். இந்த ஒரு வாரத்துல 3 முறைக்கும் குறைவா போகலன்னா தான் கான்ஸ்டிபேஷன் சொல்றதுல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது எவ்வளவு இன்புட் இருக்கோ அதை பொறுத்து தான் அவுட்புட் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு மோஷன் போகிற அளவு இருக்கும். அதனால சாப்பாடு கம்மியா சாப்பிட்றவங்களுக்கு தினமும் போகணும்னு அவசியம் இல்லை, தினமும் அவங்களுக்கு 1 நேரமோ 2 நேரமோ வரணும்னு அவசியம் இல்லை, அதை நீங்க கான்ஸ்டிபேஷன் எடுத்துக்க தேவையில்லை. மேக்சிமம் 2 நாள், ஓகேங்களா? 2 நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு முறையாவது மோஷன் வந்துருச்சு, அதுவும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, அதாவது திருப்தியா இருக்குது, அதே போல போகும்போது எந்த கஷ்டமும் இல்லை, நீங்க முக்கவும் தேவையில்லை, வலியும் இல்லை, எரிச்சலும் இல்லை அப்படின்னா, போன பிறகும் முழுசா போன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா 2 நாளைக்கு ஒரு முறை போனாலும் அது கான்ஸ்டிபேஷன் இல்லை, அது நார்மல் தான். சரிங்களா? அப்போ எவ்வளோ இன்டேக் இருக்கோ, நம்மளுடைய பபல் மூமெண்ட்ஸ், நம்மளுடைய குடலுடைய அசைவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் அதோடைய மூமெண்ட், அதோடைய அவுட்புட் இருக்கும். அதனால ஒரு வாரத்துல 3 முறை போனாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம முழுசா திருப்தியா போகுது அப்படின்னா அது கான்ஸ்டிபேஷன்ல எடுத்துக்க முடியாது. இல்ல தினமுமே போகுது ஆனா திருப்தியா போகல, கஷ்டமா இருக்கு, வறட்சியா இருக்கு, கடினமா இருக்கு அப்படின்னா அது கான்ஸ்டிபேஷன் தான். அதுக்கு நீங்க லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அந்த மாற்றங்களும் போதாத சமயத்துல நீங்க நிச்சயமா மருத்துவரை பார்த்து மருந்துகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல்னா என்ன, அதோடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்தாச்சு. அடுத்தது அதோடைய காரணங்கள் என்ன, அது எந்தெந்த காரணங்களால நமக்கு வரும் அப்படின்னா, முதல் காரணம் வந்து மோஷன் வரதுக்கான அர்ஜிங் வரும் பொழுது, அதாவது மோஷன் போறதுக்காக நமக்கு ஒரு தூண்டுதல் வரும் இல்லைங்களா, அந்த தூண்டுதல் வர சமயத்துல மோஷன் போகாம தள்ளி போற வேலையின் காரணமாக. உதாரணத்துக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை எடுத்துக்குவோம், அவங்க காலையில தூங்கி எந்திரிக்கிறாங்க, மோஷன் வருதான்னு பாக்குறாங்க, அப்படி எந்த ஒரு அர்ஜென்சியும் இல்லை, அதனால அவங்க வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ சமையலா இருக்கலாம், வீடு கூட்டுறதா இருக்கலாம், அல்லது வந்து குழந்தைகளை ரெடி பண்றதா இருக்கலாம், இந்த மாதிரி அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிற சமயத்துல ஒரு சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு காய்கறிகள் கட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த மாதிரியான பிஸியான சமயத்துல அவங்களுக்கு இந்த மோஷன் வரதுக்கான அர்ஜென்சி வருது அப்படின்னா அந்த சமயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் அப்புறம் போய்க்கலாம், ஏன்னா இப்போ வந்து இந்த வேலையை முடிச்சிருவோம், அதை அப்புறம் போய்க்கலாம், ஃப்ரீயா போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க அதை தள்ளி போடுவாங்க. அதே போல டிராவல் பண்றவங்களா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு டிரைவரா இருக்கட்டும், கண்டக்டரா இருக்கட்டும், அல்லது ஒரு ஆபீஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆபீஸ்ல இருக்கும்போது வந்துருச்சு, அதை நம்ம வீட்டுல போய்க்கலாம், புரியுதுங்களா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கோம், இல்ல நம்ம வீட்டுல போய்க்கலாம், நம்ம தான் இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடுமே. அந்த போல உங்களுக்கு மோஷன் வரதுக்கான அர்ஜென்சி இருக்கும்போது அதை தள்ளி போடுறீங்கன்னா அது நாளடைவில் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனா மாறிடும். அந்த தப்பை செய்யாதீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, நீங்க ஃபிளைட்டே ஓட்டிட்டு இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பைலட்டா இருந்தாலும் சரி, அதான் ஆட்டோ பைலட் இருக்குல்ல, ஆட்டோ பைலட் சுவிட்சை போட்டு விட்டு பாத்ரூம் போயிட்டு மோஷனை பாஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஃபிளைட்டை ஓட்டுங்க. இதுதான் அந்த அளவுக்கு இந்த அர்ஜென்சியை தள்ளி போடுறதுங்கிறது கான்ஸ்டிபேஷனை கொண்டு வரதுக்கான மிகப்பெரிய காரணமா இருக்கு. நான் ஒரு 10 ஆர்டிகளுக்கு மேல படிச்சுட்டேன், அந்த எல்லா ஆர்டிகல்லையும் போட்டிருக்க முதல் விஷயமே இதுதான். அதான் முக்கியமா சொல்றாங்க. இதை எந்த ஆர்டிகல்லையுமே இந்த ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகவே இல்லை. எல்லாரும் சொல்றது என்ன, மோஷன் வரதுக்கான அந்த அர்ஜென்சி இருக்கும்போது போயிடணும்,
அதை தள்ளி போடுறோம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது கான்ஸ்டிபேஷனா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது போதுமான அளவு நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுக்காம இருக்கிறது. நார்ச்சத்து அதிகமா எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னா முழு கோதுமையில இருக்கு. அந்த முழு கோதுமையை அரைச்சி அதுல நீங்க சப்பாத்தியோ தோசையோ சுடலாம். அது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கும். அடுத்தது பழம், காய்கறிகள். பழம்னா நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். பழ வகைகளை வாழைப்பழம் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது மலச்சிக்கலுக்கு உதவணும். அது மட்டும் இல்லைங்க. வெள்ளரிக்காய், ஆப்பிள் தோலோட, அடுத்தது பப்பாளி பழம், அடுத்தது ஆரஞ்சு பழம், அது கூட இது போல யார் இருக்காங்கன்னா பனானா. ஸோ இது போல நார்ச்சத்து உள்ள உணவுகள், அதாவது ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ் அல்லது ஃபுட்டு அப்படின்னு கூகுள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய உணவுகள் வரும். அதில் எது உங்களால் பாசிபிளோ அதை சாப்பிடுங்க. அதே போல் காய்கறிகள், பழங்கள் சொல்லியாச்சு. தானியங்களில் கோதுமையை முழு கோதுமையாக வாங்கி அதை அரைச்சி அதை சப்பாத்தியாவோ தோசையாவோ சாப்பிடுன்னு சொல்லியாச்சு. ரைஸில் ப்ரௌன் ரைஸும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர அளவுக்கு தவிர்க்கும். அடுத்தது காய்கறிகளில் முட்டைக்கோஸ், கேபேஜ், பீட்ரூட்டு, பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, கேரட்டு, இது எல்லாம் உங்களுக்கு உதவும். அதனால பழம், காய்கறிகளை எடுத்துக்குங்க. இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும்போது அதை தவிர்க்கவும் செய்யும், அது வராமையும் தடுக்கும். அடுத்தது போதுமான அளவு தண்ணீர் எடுக்காதது, தண்ணி குடிக்காம இருக்கிறது. உடம்பு ரொம்ப சூடு அதிகமாகிற சூழ்நிலைகள்ல வாழ்றீங்க, உடம்பு சூடு அதிகமாகிற வேலையை நீங்க செய்றீங்க, அப்படிப்பட்ட பகுதியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு தேவையான அந்த வறட்சியை போக்கக்கூடிய அளவுக்கான நீரை நீங்க எடுக்கணும். சஃபிஷியண்டா போதுமான அளவுக்கான தண்ணியை குடிங்க. தண்ணி நிறைய குடிக்கும்போது உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் தவிர்க்கப்படும். அடுத்தது இந்த மலச்சிக்கல் வர்றதுக்கான இன்னொரு காரணமா இருக்கிறது, இது ரொம்ப முக்கியமான காரணம். ரொம்ப வருஷம் ஒருத்தருக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த காரணம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அதாவது ஆங்கில மருந்துகள், ஒரு சில ஆங்கில மருந்துகளால நமக்கு மலச்சிக்கலை உண்டாக்க முடியும். அது எந்தெந்த மாதிரியான நோய்களுக்கு எடுக்கிற மருந்துகள் அப்படின்னா அவங்க ஒரு 4-5 நோய்களை சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். எபிலெப்சி, அதாவது வலிப்பு நோய் இருக்கு இல்லைங்களா, அந்த நோய்க்கு மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல ஹை பிளட் ப்ரெஷர், பிபி அதிகமா இருக்கு இல்லைங்களா, இந்த பிபி அதிகமா இருக்கிறவங்களுக்கு மாத்திரை எடுக்கிறாங்க இல்லையா ஆங்கில மருந்து, அந்த மருந்தால கூட ஒரு சில மருந்துகளால மலச்சிக்கல் உண்டாகும்னு சொல்றாங்க. அடுத்தது நரம்பு சம்பந்தப்பட்ட, உங்க உடம்புல நரம்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நோய்க்கு நீங்க ஆங்கில மருத்துவம் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த மருந்துகளால இந்த கான்ஸ்டிபேஷனை கொண்டு வர முடியும், மலச்சிக்கல் கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது டிப்ரெஷன், மன அழுத்தம், மன சோர்வு, அந்த மாதிரியான நோய்க்கு நீங்க ஆங்கில மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மருந்துகளாலேயே மலச்சிக்கல் உண்டாக்க முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது அலர்ஜி அப்படிங்கிறது அது தும்மலா இருக்கலாம் அல்லது ஸ்கின்ல வர அலர்ஜியா இருக்கலாம். அந்த மாதிரி அலர்ஜிக்கு நீங்க மாத்திரைகள் ஆங்கில மருந்துகள் எடுக்கும்போது ஒரு சில மருந்துகள் இந்த மலச்சிக்கலை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா நம்ம சொன்ன இந்த உணவுகள் எல்லாம் வச்சு நம்ம எந்தெந்த உணவுகள் எல்லாம் நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா, ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்காம இருந்தா, நார் சத்துக்கள் உள்ள உணவுகள் எடுக்காம இருந்தா உங்களுக்கு மலச்சிக்கல் வரும்னு சொல்றோம். அதே போல இந்த குறிப்பிட்ட மாத்திரைகள் எடுக்கும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் வர மாதிரி இருக்குன்னா நம்ம அதை தவிர்க்கிறதுக்கான அந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த ஆர்டிகல்ல நான் படிச்ச ஆர்டிகல்ஸ்ல மலச்சிக்கலுக்கான காரணங்கள்ல லைஃப் ஸ்டைல்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள நான் ரொம்ப முக்கியமா பார்க்குற ஒரு விஷயம் தூக்கம். நீங்க எந்த அளவுக்கு நல்லா தூங்கி எந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மோஷன் ட்ரபிள் வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் தூங்கிடணும், காலையில 6 மணிக்கு 7 மணிக்குள்ள எந்திரிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 to 8 hours தூக்கம், அதுவும் நைட் டைம்ல தூங்க வேண்டிய சமயத்துல நீங்க கரெக்டா தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறையும். இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல நமக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருக்கிறது இந்த தூக்கமின்மை தான். தூங்குறது இல்லை, தூக்கம் வராம இருந்தா அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அது வேற. ஆனா தூங்காம இருக்கிறது, மொபைல் பார்த்துக்கிட்டு அல்லது படம் பார்த்துக்கிட்டு அல்லது பேசிக்கிட்டு தாமதமா தூங்குறது, ஒரு 12 மணி 1 மணிக்கு தூங்கிட்டு அப்புறம் 9 மணி வரைக்கும் தூங்கி, இல்ல சார் நான் 8 மணி நேரம் கரெக்டா தூங்குறேன் அதனால எனக்கெல்லாம் மோஷன் ட்ரபிள் வராது. அதாவது நல்லா தூங்குனா மோஷன் ட்ரபிள் வராது, அது உண்மைதான். ஆனா தூக்கம் அப்படிங்கிறது நைட்ல தூங்குறது தான். நீங்க நினைக்கிற மாதிரி லேட் நைட்ல தூங்குறது இல்லை. 12 மணிக்கு அப்புறம் தூங்குறதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை எடுத்துக்க முடியாது. அதனால 10-10:30 அதிகபட்சம் 11 மணிக்குள்ள நீங்க தூங்கிடணும், 6-7 மணிக்குள்ள நீங்க எந்திரிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்லீப், ஒரு டீப் ஸ்லீப், ஒரு அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மோஷன் ட்ரபிள் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறையும். அடுத்தது லைஃப் ஸ்டைல்லையே இன்னொரு காரணமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஹீட்டான ரூம், ஹீட்டான பெட்டு. சரிங்களா, உங்க உடம்பு வறட்சி ஆகவே கூடாது, ஹைட்ரேஷனாவே இருக்கணும். நீங்க ரொம்ப சூடான பெட்ல, இந்த பெட் எல்லாம் நீங்க வாங்குறீங்க 10,000 15,000 20,000 போட்டுலாம் பெட் வாங்குவீங்க. இந்த பெட் எல்லாமே மேக்சிமம் ஹீட்டா தான் இருக்கும். கூலிங் கொடுக்குற பெட்டு ரொம்ப கம்மி, அந்த வெரைட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பெட்டுங்களை பொறுத்த வரைக்கும்
நம்ம உடம்ப ஹீட் பண்ணும். உடம்ப ஹீட் பண்ணுதுன்னா, அந்த உடம்புல இருக்கிற நீரெல்லாம் உடம்பு உறிஞ்சிக்கும், வேர்வையா போயிடும், காத்துல கலந்துரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, குடலுக்கு தேவையான நீர் இல்லாம போயிடும். நீர் இல்லாம போயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காவே வறட்சி வரும். வறட்சி வந்துருச்சுனாலே அதை தான் நாம கான்ஸ்டிபேஷன் சொல்றோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வெயில் காலத்துல நீங்க குளிர் பிரதேசத்துல இருக்கிறீங்க, ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி குளிர் பிரதேசத்துல இருக்கீங்க, இல்ல ஏசி ரூம்ல நல்ல ஏசி வச்சு நல்ல கூலிங்கான ரூம்ல தூங்குறீங்கன்னா பெட்ல படுங்க. அப்படி இல்லைன்னா கைத்துக்கட்டல், அப்படி இல்லைன்னா பாய் போட்டு கீழேயே படுங்க. ஒரு தப்பும் இல்லை. ஸோ உங்க உடம்பு ஹீட் அதிகமாக உங்களுக்கு ட்ரைனஸ் அதிகமாகும்னா கான்ஸ்டிபேஷன் வந்துடும். ஸோ கான்ஸ்டிபேஷனா என்னன்னு பார்த்தாச்சு. கான்ஸ்டிபேஷன் வரதுக்கான காரணங்கள் பார்த்தாச்சு. அந்த காரணங்களை தவிர்க்கிறீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டிபேஷன் போயிடும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. இன்னும் சில காரணங்கள் பார்க்கணும்னா, ப்ரெக்னன்சி டயத்துலையோ அல்லது பைல்ஸ் இந்த மாதிரியான நோய்களாலேயோ இந்த கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். குறிப்பாக இன்னொரு காரணம் சொல்லணும்னா, கான்ஸ்டிபேஷன் போகிறதுக்காக ஆங்கில மருந்துகள் ரொம்ப வருஷம் எடுத்தாலும் அதுவே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மருந்து வேலை செய்யாத போகும். அப்படி வேலை செய்யாத போகும்போது அதுவே ஒரு பர்மனன்ட் ஒரு லைஃப் லாங் கான்ஸ்டிபேஷன் உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா எடுத்த உடனே மருத்துவம் பார்க்காம இந்த மாதிரியான சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம சொல்லியிருக்கோம், காரணங்கள் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் தவிர்த்து பாருங்க. அதை மீறியும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க ஆங்கில மருந்துகள் எடுக்கலாம். மற்ற நேரங்களில் நீங்க கட்டாயமா ஆங்கில மருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக மாற்று மருத்துவ முறையான ஹோமியோபதியோ, இப்போ நான் ஹோமியோபதி டாக்டர், நான் ஹோமியோபதி மருந்துகள் கொடுத்து நிறைய கான்ஸ்டிபேஷன் கேஸ் குணப்படுத்தியிருக்கேன், சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் தாராளமாக ஹோமியோபதி எடுக்கலாம். என்கிட்ட குணமாகாத பேஷண்ட்டுக்கு நான் சித்தாவுக்கோ ஆயுர்வேதாவுக்குலாம் நான் அனுப்பியிருக்கேன். அங்கே போய் குணமானவங்களும் இருக்காங்க. அப்போ நாள்பட்ட மலச்சிக்கலுக்கு, கான்ஸ்டிபேஷனுக்கு நீங்கள் ஆங்கில மருந்தை நம்புவதற்கு பதிலாக மாற்று மருத்துவ முறையான ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா இந்த மாதிரியான மருத்துவ முறைகள், அல்லது நீங்கள் பாட்டி வைத்தியம், நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுன்னா ஓகே. இல்லை நீங்கள் ஹோமியோபதி எடுத்துக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவிலேயே ஹோமியோபதி மருத்துவர்கள் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இல்லை நீங்கள் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒன்றும் நீங்கள் நேரடியாக நம்ம கிளினிக் வரலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க, நம்ம உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம உங்களுக்கு மெடிசன்ஸை கொரியர் பண்ணுவோம். ஸோ நான் ஹோமியோபதி படித்ததுனால என்கிட்டயே வரணும்னு சொல்லலை, நான் ஹோமியோபதி படித்ததுனால ஹோமியோபதி மருந்து மட்டுமே எடுக்கணும்னு நம்ம சொல்லலை. முதல்ல லைஃப் ஸ்டைலை பாருங்க. ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் நீங்கள் ஆங்கில மருந்து எடுங்க. நாள்பட்ட மலச்சிக்கலாக இருக்கும் பொழுது நீங்கள் ஹோமியோபதி எடுக்கலாம், சித்தா எடுக்கலாம், ஆயுர்வேதா எடுக்கலாம். இதெல்லாம் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். உங்களுக்கு ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா அதனால ஒரு பின் விளைவுகள் வரலாம். புரியுதுங்களா? காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் தினமும் முக்கி மோஷன் போகும்போது உங்களுக்கு அது பைல்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது கடினமான, கட்டியான அல்லது வறட்சியான மோஷன் நகர்ந்து போகும்போது அதை நீங்கள் முக்கி பாஸ் பண்ணும்போது ரத்தம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. வலி, தீராத வலி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஷன் போன உடனே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வலியில அல்லது எரிச்சல்ல நீங்க ரொம்ப துடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஃபிஷர். மோஷன் பாஸ் பண்ணி வெளியே வரக்கூடிய அந்த உள் பகுதி இருக்கும், உள் தோல், மியூக்கஸ் மெம்பரின்னு சொல்லுவாங்க. இந்த மியூக்கஸ் மெம்பரின் கடினமான மோஷன் இறங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உள் தோல் கீறிடும், பிளந்துடும், கிழிச்சிடும். ஸோ அதை என்ன சொல்றோம்னா ஃபிஷர் இன் ஆனோ அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா கான்ஸ்டிபேஷனுக்கான முறையான சிகிச்சை எடுக்காம அல்லது அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்யாம இருக்கும் பொழுது அது இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்லாம் வந்து முடியும். ஃபிஷர் இன் ஆனோலாம் வந்துருச்சு அப்படின்னா அது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும், உட்கார கூட விடாது, நிக்க கூட விடாது, அவ்வளோ கஷ்டப்படுத்தும். அதனால ஃபிஷரி வந்துருச்சுனாலும் சரி, நீங்க ஃபிஷர் யாராவது உள்ளவங்களா இருந்தாலும் ஹோமியோபதியில மருந்து இருக்கு, நீங்க அதெல்லாம் பயப்படாம நீங்க ஹோமியோபதி டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு நீங்க மலச்சிக்கல் உங்களுக்கு தெரியும் போதே, மலச்சிக்கலுடைய அறிகுறிகள் தெரியும் பொழுதே ட்ரீட்மெண்ட் முறையா எடுத்துருங்க. ஸோ கான்ஸ்டிபேஷனை தடுக்கிறதுக்கு குணப்படுத்துறதுக்கு எல்லா வழிகளும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியாச்சு. இது உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.